இங்க நம்ம ஹீரோ ஒரு மலையோட உச்சில இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட போறான். அங்க போய் பார்த்தா உள்ள எல்லாரும் அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடே ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்கடா, இதனடா அதிசயமானு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல, நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோவோட கண்ணுக்கு எல்லாரும் செத்து கிடக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன் லேடி, சார் நம்ம ஹோட்டல்ல அப்படியே பன்னிக்கறினா ரொம்ப ஃபேமஸ் பாத்துக்கங்க, அப்படியே எடுத்து நாக்குல வச்சு நக்கி பாத்தீங்கன்னா ஆஹா சொர்க்கத்துக்கே போயிருவீங்க, வாங்க பன்னிக்கறியை கிரில் பண்ற இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட சமயக்கட்டுக்கு கூட்டு போறான். அங்க போய் பார்த்தா பன்னிக்கறியோட சேர்த்து மனசப்பையிலையும் பொரியல் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ, யாய் ஒழுங்கா உண்மையான மூஞ்ச காட்டுன்னு சொல்றான். அதை கேட்ட ரிசப்ஷன் லேடி, அப்ப நீ சாப்பிட வரல சண்டைக்கு தான் வந்தியாடான்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை கட்டுறதுக்கு ரெடி ஆகுறான். ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த லேடியோட மூஞ்சிலேயே பொக்கு பொக்குன்னு 3 குத்து குத்திடுறான். அந்த லேடியோட மூஞ்சி அப்படியே களிமண் மாதிரி நெளிஞ்சு போயிரும். கடுப்பான அந்த லேடி, ஏன்டா ஒரு பேயின்னு கூட மதிக்காம என்ன எந்தடி அடிக்கிறீரான்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்பதான் ஹீரோயின் என்ட்ரி. ஹீரோ அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எல்லாரையும் அப்படியே போட்டு பொளந்து பொடி மாஸ் பண்றான். அவளோட வலையில ஆயுதமாக்கி அப்படியே பறக்க விடுறா. அது எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிடும். மொத்தத்துல சம்பவம் பண்ணிடுவா. அப்போ அது வரைக்கும் பொறுமை காத்துக்கிட்டு இருந்த அந்த ஹோட்டலோட மெயின் வில்லன் காட்டு பண்ணி போய் அப்பதான் கோதால இறங்குது. அவனை பார்த்த ஹீரோயின், அடே ஆளை பார்த்தா பப்ளி மாஸ் மாதிரி இருக்க, நீ அடா வில்லன் நினைச்சுக்கிட்டு அவளோட வளையத்தை அப்படியே மல்டிபிள் ஆக்கி தெறிக்க விடுறா. அது அந்த வில்லனோட மூஞ்சில பட்டதும் அது வரைக்கும் அழகா இருந்த பயவுள்ளோட மூஞ்சி பன்னிக்குட்டியாவே மாற ஆரம்பிக்குது. ஆனா அவனும் சலச்சவெல்லாம் கிடையாது. காட்டு பண்ணி பேய் வர இல்லையா, முரண்டு பிடிச்ச சண்டை போடுது. பட் ஹீரோயின் பேய் வரட்டுறதுல PhD பண்ணிருப்பான். சோ இவனை எப்படியே விட்டா வேலைக்காகுதுன்னு முடிவு பண்ண ஹீரோயின் ஒரு ஜம்ப் பண்ணி அவனோட முதுகுல 4 மிதி மிதிச்சதும் அவனோட மொத்த உருவமே அப்படியே பண்ணி உருவமா மாற ஆரம்பிச்சிருது. அப்ப அங்க ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ கூப்பிட்ட ஹீரோயின், வேகமா ஓடி வந்து இந்த பையில லிப்ட் கிஸ் ஆடுறா, அப்பதான் அந்த காட்டு பண்ணி போய் வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்ல, ஏண்டி கொஞ்சம் முன்னாடி வந்து இவனோட மூஞ்ச பாரு, எமட்டு கொடூரமா இருக்குன்னு தெரியும், என்னாலாம் கிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அடே படுத்தாதரா, என்னமோ ரொமான்டிக்கா கிஸ் அடிக்க சொன்ன மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு பேய வரட்டும்டா, சட்டு புட்டு கிஸ் அடிச்சு விடுறான்னு சொல்லவும் ஹீரோவும் வேற வழி இல்லாம கிஸ் அடிச்சிடறான். மொத்த காட்டு பண்ணி பேயுமே அவனோட உடம்புக்குள்ள இறங்கிருது. அதை பார்த்த ஹீரோயின் ஹீரோவை பிடிச்ச ஒரு முத்தத்தை போட மொத்த பேயுமே அவளோட உடம்புக்குள்ள ஷிஃப்ட் ஆயிருது. அப்புறம் என்ன, ஹீரோயின் தான் பேய் பிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. ஒரு பைய எடுத்து அதுல ஊதி தள்ளுறா, மொத்த பேயுமே அதுக்குள்ள போயிருது. ஆனா அடங்காம கவா கவா கவான்னு கத்திக்கிட்டே இருக்கும், தூக்கி வீசுறான். அதுல இருந்து ஒரு காட்டு பண்ணி வெளியில வருது. அந்த பண்ணியை பார்த்த 2 பேரும் ஹோட்டல்ல இருந்து தெரிச்சு வெளியில ஓடியாடுறாங்க. மொத்த ஹோட்டலுமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. காட்டு பண்ணி போய் உள்ளேயே மாட்டி சிக்கி சின்ன